வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் சுவையான பூஞ்சி பிரட்டல் தான் செய்ய போகிறோம். இந்த பூஞ்சி பிரட்டலை செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் காணும். வாங்க, நாங்கள் சமைக்க தொடங்குவோம். நான் இதில் பூஞ்சி 200 கிராம் எடுத்துருக்கிறேன். எல்லாம் கழுவிட்டு துப்புரவாக்கி வெட்டி எடுத்துருக்கிறேன். நான் இதில் எங்களோட பிரட்டலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், உள்ளி, கருவேப்பிலை இவ்வளவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சு கொள்ளுவோம். சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நாங்கள் இதில் தேங்காய் பால் ஒன்றும் விட போகிறதில்லை, அதால் கொஞ்சம் கூடுதலாக நான் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். உள்ளியையும் போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். இந்த மூன்றும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா அவிஞ்சி மசிய தேவையில்லை. நாங்கள் பூஞ்சியை போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவுக்கு உப்பு தூள் போட்டுக்கொள்ளுவோம். அதோட இடித்த தனி மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். எங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இப்போவே கலந்து விடக்கூடாது. நான் இதை இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். ஒரு அரை நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு பிறகு கலந்து விடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அப்படியே நாங்கள் திரும்பவும் மூடி விடுவோம். கன நேரம் மூடக்கூடாது. ஒரு நிமிஷம் போல் மூடி விடுவோம். பூஞ்சியை பார்த்தாலே தெரியும், அப்படியே பச்சை கலராகவே இருக்குது. நாங்கள் கன நேரம் மூடி வச்சால் அந்த வேர்த்து தண்ணி வடிஞ்சதுன்னு சொன்னால் பூஞ்சின்ற கலர் மாறிடும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். எங்களோட கறிகளுக்கு போடுற மிளகாய்த்தூளும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். மிளகாய்த்தூளை போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இன்னும் ஒருக்கா மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். எங்களோட பூஞ்சி எல்லாமே அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு பார்த்து உப்பு காணாட்டி போட்டுக்கொள்ளுவோம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன். எப்போவுமே மரக்கறிகள் சமைக்கிற நேரம் கன நேரம் அவிய விடக்கூடாது. அப்படி அவிஞ்சால் சத்துக்கள் அழிஞ்சு போயிடும். இப்போ நாங்கள் திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். நான் அடுப்பை குறைச்சிட்டேன். இப்போ எங்களோட பூஞ்சி பிரட்டல் தயாராகிட்டுது. பூஞ்சியை பார்த்தாலே தெரியும், பச்சை நிறம் மாறையில். சாப்பாடுகளுக்கு சுவை எவ்வளவு முக்கியமோ அதே போல் நிறமும் முக்கியம். எங்களோட சுவையான பூஞ்சி பிரட்டல் தயாராகிட்டுது. யாருக்கெல்லாம் பூஞ்சி பிடிக்குமென்று சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.